அரோமா மிராக்கிள்ஸ் இயற்கையான அரோமா ஆயில்களை கொண்டு தயாரிக்கப்படுகிறது. தூக்கமின்மை, மன அழுத்தம், எதிர்மறை எண்ணங்கள் போன்ற மனநல பிரச்சனைகள், உடல்வலி, தலைவலி போன்ற உடல்நல பிரச்சனைகள், ஆன்டி ஏஜிங், முடிவுதிர்வு, பொடுகு, வெண்புள்ளி, சரும பிரச்சனைகள் போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வளிக்கிறது. அரோமா மிராக்கிள்ஸ். தமிழ்நாட்டு அரசியல புரிஞ்சிக்கவே முடியல. ஒரு நிமிஷத்துக்கு நிமிஷம் ஏதாவது ஒரு அப்டேட் ஒன்று மாறிக்கிட்டே இருக்கு. இப்போ விஜய் அவர்கள் தான் இந்த எலெக்ஷன்ல பெரும்பான்மையா வெற்றி பெற்றிருந்தாரு. ஆனால் அவர் இப்போ வரைக்குமே ஆட்சி அமைக்கிறது இந்த ஆளுநர் கூப்பிடாத ஒரு நிலை தான் ஏற்பட்டிருக்கு. இந்த டைம் டிலே தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இன்னைக்கு அந்த பதவியேற்பு விழான்றது நடக்க வேண்டி இருந்தது. ஒரு பக்கம் இது இப்படி இருக்க அதிமுக திமுக கூட்டணி வச்சு அவங்க ஆட்சி அமைக்க போறதா ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு. இபிஎஸ் அவர்கள் இப்போ ஆளுநரை சந்திக்க போறதா அந்த செய்தியிலும் கேள்விப்பட்டோம். எப்படி பாக்குறீங்க சார் இந்த விஷயத்த? அதாவது விஜய் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வரணுங்கிறது தமிழ்நாட்டு மக்களுடைய விருப்பம். ஸோ அந்த அடிப்படையில் தான் அவருக்கு 108 தொகுதிகள் வெற்றியை கொடுத்துருக்காங்க. இதற்கு முன் தமிழ்நாட்டை ஆண்ட திமுக அதிமுகவுக்கு இந்த தேர்தலில் மக்கள் மிகப்பெரிய தோல்வியை பரிசாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதன் மூலமாகவே நம்ம புரிஞ்சுக்கலாம் மக்களுடைய விருப்பங்கிறது தமிழ்நாட்டை விஜய் ஆள வேண்டும் அப்படிங்கிறது. ஆனால் பாஜகவுடைய விருப்பங்கிறது விஜய் அந்த நாற்காலியில் அமரக்கூடாது என்பதாக இருக்கிறது. அதுக்கு காரணம் என்னன்னா, ஆரம்பத்திலிருந்தே பாஜகவை தன்னுடைய கொள்கை எதிரியாக முன்னிறுத்தி விஜய் தொடர்ந்து இயங்கிக்கிட்டு இருக்காரு. பல பேர் விஜயை பாஜகவுடைய பி டீம் அப்படின்லாம் சொன்னாலும் உண்மையில் விஜய் கையில் எடுத்திருப்பது பாஜக எதிர்ப்பு அரசியல் தான். அதை பல பேர் நம்பலை. நம்பாதவர்களுக்கு நாம் சுட்டி காட்ட வேண்டிய விஷயம் என்னென்னா, ஜனநாயகன் படத்துக்கு பாஜக போட்ட முட்டுக்கட்டை. ஜனவரி 9ஆம் தேதி ரிலீஸ் ஆக வேண்டிய படம் இந்த நிமிடம் வரை ரிலீஸ் ஆகாமல் தணிக்கை துறையால் முடக்கி வைக்கப்பட்டிருக்கு. அதுக்கு அடுத்து இப்போது நடக்கிற சம்பவங்கள், இவர் பாஜகவுடைய பி டீமாகவோ இல்லை ரங்கராஜ் பாண்டே போன்றவர்கள் சொன்னது மாதிரி நாங்கள் தான் இவர் அரசியலுக்கு கொண்டு வந்தோம் அப்படிங்கிறது உண்மையாக இருந்திருந்தால் பாஜகவுடைய ஆசீர்வாதத்தோடு இந்நேரம் முதலமைச்சர் நாற்காலியில் விஜய் அமர்ந்திருப்பார். ஆனால் அப்படி நடக்காமல் 108 தொகுதிகளில் வெற்றி பெற்ற பிறகும் கூட இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பொறுப்பு ஆளுநர் இவருக்கு அந்த வாய்ப்பை கொடுக்காம தட்டி கழிக்கிறத வச்சே விஜய் அரியாசனத்தில் அமருவதை இந்த பாஜக விரும்பலைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அதுக்கடுத்து பாஜக யார் அப்படின்னா, அது ஒரு மக்கள் விரோத கட்சி, மக்கள் விரோத ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிற ஒரு கட்சி. ஒன்றியத்தில் ஆள்வதை வைத்து இன்னைக்கு கவர்னர்களை எல்லாம் தங்களுடைய ஏவல் நாயா பயன்படுத்தி மக்கள் விரோத செயல்களை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒன்றுதான் இன்றைக்கு தாவேக ஆட்சி அமைக்க முடியாத அளவுக்கு அந்த பொறுப்பு ஆளுநர் மூலம் போடுகிற முட்டுக்கட்டையும் கூட. இந்த விஷயத்துல தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகள் என்ன செய்திருக்கணும்? திமுக அதிமுக உட்பட மக்களுடைய தீர்ப்பு இது, அதை நாங்கள் முழு மனதோடு ஏற்றுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் தாவேக ஆட்சி அமைவதற்கான ஆதரவை அவங்க தெரிவிச்சிருக்கணும். அதோட அர்த்தம் அவருடைய மந்திரி சபை அமைவதற்கு இவங்க ஆதரவு கொடுக்கணும்னு நான் சொல்ல வரல. ஆனால் இன்றைக்கு ஆளுநரை வைத்து பாஜக நடத்துகிற சித்து விளையாட்டுகளுக்கு எதிராக இவர்கள் தங்களுடைய கண்டனத்தை தெரிவிச்சிருக்கணும். ஆனால் அதிமுகவும் சரி திமுகவும் சரி இதை எல்லாத்தையுமே அப்படியே ஒரு புன்முறுவலோடு அவங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. அதனுடைய அர்த்தம் என்னன்னா, இவர்களுக்கும் விஜய் முதலமைச்சராவதில் விருப்பம் இல்லை. ஏன்னா கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளுக்கு மேலாக மாறி மாறி அதிகாரத்தை ருசித்தவர்கள் இவர்கள், அதிகாரத்தின் ருசி அறிந்தவர்கள், அந்த அதிகாரத்தை கொண்டு பல ஆயிரம் கோடி பணத்தை குவித்தவர்கள். இன்னைக்கு விஜய் அந்த இடத்துக்கு வந்துட்டா இவர்களால் அப்படியாக பணத்தை அள்ள முடியாதுங்கிறதுனால இன்றைக்கு விஜயினுடைய அந்த வெற்றியை எப்படியாவது தடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுல மிகப்பெரிய உச்சகட்டமான ஒரு செயல்தான் அதிமுகவை ஆட்சி அமைக்க வைத்து வெளியிலிருந்து திமுக ஆதரிப்பது அப்படிங்கிற அந்த நிலைப்பாடு. இது எவ்வளவு ஒரு கேவலமான நிலைப்பாடு அப்படின்னு ஒவ்வொரு மக்களும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 60 வருடங்களுக்கு மேலாக தமிழ்நாட்டு அரசியலுங்கிறது திமுக வெர்சஸ் அதிமுக தான். அப்படி இருக்கும்போது விஜயின் வெற்றியை தடுப்பதற்காக இவர்கள் இருவரும் கைகோர்ப்பது இருக்குல்ல, அது பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த தமிழ் மக்களையுமே முட்டாளாக்குகிற ஒரு விஷயம். ஸோ இப்படி ஒரு புத்திசாலித்தனம் அப்படின்னு அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையில் அதிமுக திமுக 2 கட்சிகளுமே தங்கள் தலையில் லாரி லாரியாக மண்ணை அள்ளி போட்டு கொண்டார்கள் அப்படிங்கிறது தான் உண்மை. ஓகே சார்.
இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஸ்டாலின் அவர்கள் நேற்று வந்து ஒரு நேர்காணல் கொடுத்திருந்தாரு. அதுல வந்து நாங்க வந்து தாவேக்காக்கு ஒரு எந்த ஒரு இடையூறும் வந்து கொடுக்க மாட்டோம் வந்து சொல்லியிருக்காரு சார். அப்படி இருக்கும்போது நீங்க சொல்றது எப்படி சரியா இருக்கும் சார்? அது அதாவது அரசியலில் வந்து நாம் பார்க்கிற விஷயங்கள், நாம் பார்க்கிற காட்சிகள் வந்து பெரும்பாலும் உண்மையாக இருக்காது, அல்லது அதில் ஒரு பகுதி தான் உண்மையாக இருக்கும். அதுக்கு பின்னால் ஒரு விஷயம் இருக்கும், அதுதான் பெரும்பாலும் உண்மையாக இருக்கும். பொதுவாகவே அரசியல்ல இந்த ஊடகங்கள் நமக்கு வந்து ஒரு சித்திரத்தை வந்து காட்டுவாங்க, அது வந்து உண்மை கிடையாது. அதுக்கு பின்னால் ஒரு அரசியல் இருக்கும், அது இவர்களுக்கு தெரிந்தும் அதை மக்கள்கிட்ட சொல்ல மாட்டாங்க, அல்லது இவர்களுக்கு தெரியாமலே கூட நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு. அப்படிப்பட்ட ஒன்றுதான் திமுக அதிமுக இன்றைக்கு ஓரணியில் கைகோர்ப்பது. இது வந்து ஒன்று ஊடகங்களுக்கு தெரியும், அல்லது தெரிந்தே அதை மறைக்கிறார்கள், அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். அந்த அடிப்படையில் தான் ஸ்டாலினுடைய பதிலையும் நம்ம எடுத்துக்கணும். ஸ்டாலின் சொல்றாரு, நாங்க 6 மாசம் தாவேக்க ஆட்சி அமைக்க விட்டு நாங்க வந்து வேடிக்கை பார்க்க போறோம், அவரை எந்த டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு சொல்றாங்க. அதை பார்க்கும்போது அடடா, திமுக வந்து என்ன ஒரு நாகரிகமான ஒரு அரசியல் பண்றாங்க. ஸ்டாலின் பாருங்க, தன்னுடைய தோல்வியை கூட பெருசாக நினைக்காம எப்படி ஒரு பெருந்தன்மையான ஒரு பதிலை சொல்றாருன்னு நினைச்சு நாமெல்லாம் ஆச்சரியப்பட்டிருப்போம். ஆனா அதே திமுக திரைமறைவுல என்ன பண்ணுது? என்ன இத்தனை காலம் யாரை எதிர்த்து என்ன 10 தோல்வி பழனிசாமி உட்பட பல்வேறு அடைமொழிகளால் எடப்பாடி பழனிசாமியை அசிங்கப்படுத்திய, அவமானப்படுத்திய திமுக இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார வைத்து நாங்கள் வெளியிலிருந்து ஆதரவு தர்றோம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போயிருக்காங்க. அப்படின்னா இவர்கள் எப்படிப்பட்டவர்கள்ங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு சின்ன உதாரணம், நீங்க சொல்றீங்க ஸ்டாலின் இப்படி சொன்னாரு, அவரா இப்படி ஒரு காரியத்தை செய்தார்னு கேட்குறீங்க. இந்த சந்தேகமும் கேள்வியும் மக்களுக்கே ஏற்பட்டிருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. நேற்று காலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாளைக்கு அதாவது இன்றைக்கு உயர்நிலைக்குழு கூட்டத்தை கூட்டி நாங்க யாருக்கு ஆதரவுங்கிறத முடிவு பண்ண போறோம்னு ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஆனா கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரத்துல இப்படி ஒரு கூட்டமே நாங்க நடத்தல, அதை ரத்து பண்ணிட்டோம் அப்படின்னு ஒரு செய்தி வருது. இடைப்பட்ட இந்த 1 மணி நேரத்துல என்ன நடந்தது அப்படின்னா, காலையில் அவர்கள் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாமே திமுகவை பார்த்தீங்கன்னா வேறொரு மனநிலைக்கு எடுத்துட்டு போகுது. அதுக்கப்புறம் ரஜினிகாந்த் உடனான சந்திப்பு, இதெல்லாம் நடந்த பிறகுதான் அதிமுக திமுகவுக்கு வேறொரு அசைன்மெண்ட் கொடுக்கப்பட்டு அதை நோக்கி நகர்றாங்க. ஸோ அப்படி ஒரு மூவ் வந்ததுக்கு அப்புறம் தான் திருமாவளவன் இடதுசாரிகளுக்கெல்லாம் தகவல் தெரிவிக்கப்பட்டு நீங்க அவசரப்பட்டு தாவேக்காக்கு ஆதரவு கொடுக்காதீங்கன்னு அவங்கள நிறுத்தி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு இப்ப நான் பேசிக்கொண்டிருக்கிற இந்த நேரத்துல வந்த தகவல் என்ன அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி ஆட்சி அமைக்க உரிமை கோரி பொறுப்பு ஆளுநரை சந்திக்க போறாரு. இப்ப நான் கேட்கிறேன், நீங்க ஒரு 45 சீட்டை கையில வச்சுக்கிட்டு நீங்க எப்படி வந்து கவர்னரை போய் சந்திக்க போறீங்க? 108 காங்கிரஸ் ஒரு 5 113 எம்எல்ஏக்களை வைத்திருக்கிற தாவேகா தலைவர் விஜய் கிட்ட இவர் ஆளுநர் என்ன கேட்கிறாரு அப்படின்னா, மொத்த லிஸ்டையுமே என்கிட்ட கொடுங்க, அப்பதான் நான் உங்களை வந்து அழைப்பேன்னு சொல்றாரு. அப்ப எடப்பாடியை மட்டும் எப்படி அழைப்பாரு? எந்த நம்பிக்கையில எடப்பாடி போறாரு? சிம்பிளான லாஜிக் என்னன்னா, திமுக ஆதரவு எங்களுக்கு இருக்கு அப்படிங்கிற அடிப்படையில தான் அவர் கவர்னரை சந்திக்க போறாரு. ஸோ இதெல்லாம் நடக்கும்போது ஸ்டாலின் சொன்னது உண்மையா அல்லது நாம் பேசிக்கொண்டிருக்கிற விஷயம் உண்மையா அப்படிங்கிறது நிச்சயமா எல்லாருக்குமே தெரியத்தான் போகுது. இல்ல சார், அப்ப ஸ்டாலின் வந்து இந்த போலி நாடகம் வந்து ஆடிட்டு இருக்காரா? சரி, இப்போ ஒருவேளை விஜய் அவர்கள் வந்து தன்னை தோக்கடிச்சது வந்து அவரால் ஏத்துக்க முடியல, அவர் எப்படியாவது பழிவாங்கன்னு நினைச்சு இதெல்லாம் பண்றாங்களா? நிச்சயமாக ஸ்டாலின் மட்டும் இல்ல, அதிமுகக்கே அந்த எண்ணம் இருப்பதாகத்தான் நான் நினைக்கிறேன். அதுக்கு அடுத்து இவ்வளவு நாள் ஸ்டாலின் பேசிய அரசியல் என்ன மதவாதத்துக்கு எதிராக அரசியல் செய்வதாக, மதவாதத்துக்கு எதிராக கூட்டணி அமைச்சிருக்கிறதா தானே இத்தனை நாள் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா இன்றைக்கு தாவேகா இன்றைய ஆட்சி அமைக்க முடியாத ஒரு சூழலை உருவாக்குவதே பாஜக என்கிற ஒரு மதவாத சக்தி தான். அதுக்கு அடுத்து தாவேகாவும் மதவாதத்துக்கு எதிரான கட்சி, மதவாத பாஜகவை எதிர்க்கிற கட்சிங்கிற அடிப்படையில தான் விஜயை பார்த்தீங்கன்னா இன்றைக்கு அலைக்கழிக்கிறார்கள். அப்ப நீங்களும் ஒரு மதவாத எதிர்ப்பை காட்டுகிற கட்சிங்கும் போது நீங்க வந்து நிச்சயமா என்ன பண்ணணும், ஒரு தார்மீக அடிப்படையில் வந்து விஜய்க்கு நீங்க ஆதரவு கொடுக்கணுமா வேணாமா? நீங்க விஜய்க்கு ஆதரவு கொடுக்க வேணாம், ஆனா விஜய் இன்று அலைக்கழிக்கப்படுவதற்கு காரணமாக இருக்கிற பாஜகவை கண்டிக்க வேண்டுமா வேணாமா? ஏன் அதை செய்யல? அப்ப இவங்க எந்த அளவுக்கு நாடகம் ஆடுறாங்கிறத இதுல இருந்தே நீங்க புரிஞ்சுக்கலாம். இந்த விவகாரம் மட்டும் இல்ல, பல்வேறு விஷயங்களில் திமுக நாடகம் ஆடியதை நம்ம பார்த்திருக்கோம். ஏன்னா விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் கொல்லப்பட்ட காலத்தில் திமுக தலைவர்கள் என்ன பேசினார்கள்,
இலங்கையில் என்ன நடந்தது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு கடந்த கால உதாரணங்கள். அதனால திமுகவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மக்களை ஏமாற்றுகிற நாடகங்கள் நடத்துவதுங்கிறது ஒன்றும் புதிதல்ல. அதுதான் நான் இப்போதைக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். ஓகே சார். இப்போ இந்த கூட்டணி கட்சிகள்லாம் இருக்காங்களா சார்? இப்போ காங்கிரஸ் வந்து தாவேகா கூட வந்து கூட்டணி அமைச்சிருக்காங்க. ஏன் இப்போ அந்த சிபிஐயாக இருக்கட்டும், சிபிஐஎம்மாக இருக்கட்டும், அப்புறம் வந்து விடுதலை சிறுத்தைகளாக இருக்கட்டும், இவங்களையும் தாவேகா கூட போகிறதுக்கு வந்து இவ்வளோ யோசிச்சுட்டு இருக்காங்க சார். ஒரு பக்கம் வந்து திருமாவளவன் அவர்கள் வந்து இந்த பதவியேற்பு விழாவுக்கு வந்து பாஜக தான் பின்னாடி இருந்து ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துன்னு வந்து சொல்றாரு. சமீபத்தில் பேசும்போது என்ன சொல்றாருன்னா, விஜய் வந்து ஒரு RSS குழந்தைன்ற அந்த சந்தேகம் வந்து எனக்கு இப்பவும் இருக்குன்னு வந்து சொல்றாரு. இவரே முன்னுக்கு பின் முரணா பேசிட்டு இருக்காரு சார். இதை அதாவது திருமாவளவன் மீது இருந்த கொஞ்ச நெஞ்ச மரியாதையும் நம்பிக்கையும் நேற்று இன்று அவர் பேசிய பேச்சுக்களை எல்லாம் பார்க்கும்போது வந்து அது நமக்கே வந்து பெரிய அளவில் குறையுது. இப்போ நீங்களே சொன்ன மாதிரி அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, விஜய் வந்து இன்னும் வந்து RSS உடைய ஆள் அப்படிங்கிற சந்தேகம் எங்களுக்கு இருக்குங்கிறாரு. ஆனால் திருமாவளவன் ஒரு விஷயத்த யோசிக்கணும். விஜய்க்கு வந்து இன்றைக்கு மெஜாரிட்டி தேவை. அவர்கிட்ட 108 இருக்கு. எஞ்சிய 10-11 சீட்டுக்கு அவர் அதிமுக கிட்டையும் போகல, அந்த கூட்டணியில் இடம்பெற்று இருக்கிற பாமக கிட்டையும் போகல, அமமுக கிட்டையும் போகல. மத சார்பற்ற கட்சிகளாக இருக்கிற காங்கிரஸ், விசிக, இடதுசாரிகள் கிட்ட தான் போயிருக்காரு. ஆனா விஜய் நினைச்சிருந்தா ஒரு நிமிஷத்துல இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணியிருக்க முடியும். ஸ்ட்ரைட்டா எடப்பாடி கிட்ட போய் நின்று இருந்தார் அப்படின்னா விஜய் இந்நேரம் பதவியேற்று 2 நாள் ஆயிருக்கும். ஆனா விஜய் அப்படி எந்த மூவும் பண்ணல. என்ன காரணம்? அதிமுக பாஜக என்கிற மதவாத கட்சியினுடைய அடிமை கட்சின்னு அவருக்கு தெரியும். அதனால தான் அதிமுகவை அவர் வந்து பொருட்படுத்தவே இல்லை. அதுக்கப்புறம் பாமக கிட்ட நீங்க கேட்கணும்னு அவசியம் இல்லை, கேட்கலான்னு நினைச்சாலே அன்புமணி வந்து நின்றுருவாரு. என்னன்னா சௌமியாவுக்கு துணை முதல்வர் பதவி, அதுதான் அவருடைய நிபந்தனையா இருக்கும். ஆனா விஜய் நம்ம எப்படியாவது ஆட்சி அமைக்கணும்னு நினைச்சிருந்தா இந்த நிபந்தனைகள் எல்லாம் கூட அவர் ஏற்பதற்கு வாய்ப்பு உண்டு. ஆனா விஜய் அப்படி பண்ணாரா? அப்படி பண்ணவே இல்லை. அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு மதசார்பற்ற கட்சிகளோடு ஒரு மதசார்பற்ற கூட்டணியை அமைக்கணுங்கிறதுனாலதான் விடுதலை சிறுத்தைகளையும் இடதுசாரிகள் கிட்டையும் அவர் கோரிக்கை வைக்கிறாரு. ஆனா விஜயனுடைய அந்த எண்ணத்தை புரிந்து கொள்கிற தகுதியும் பக்குவமும் கூட திருமாவளவனுக்கு இல்லை. அதுதான் முக்கியமான விஷயம். அதே மாதிரி இடதுசாரிகளுக்கும் இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நாம் ஆதரவு கொடுப்பதன் மூலமாக விஜய்க்கு வந்து நம்ம ஏதோ ஒரு பிச்சை போடுறோங்கிற மனநிலையில இருக்காங்க. உண்மையில நான் சொல்றேன், இன்னும் 100 வருடம் ஆனாலும் விசிகாவுக்கும் இடதுசாரிகளுக்கும் ஆட்சி அதிகாரம்ங்கிறது பகல் கனவு தான். அதை முதல்ல அவங்க புரிஞ்சுக்கணும். திமுக கூட்டணியில் இருந்தாலும் சரி, அதிமுக கூட்டணியில் இருந்தாலும் சரி, அதிகபட்சம் தேர்தல் நேரத்தில் உங்களுக்கு சிங்கிள் டிஜிட்ல தான் தொகுதிகள் ஒதுக்கப்படும். 10 சீட்டு கூட உங்களுக்கு கிடைக்காது. இதுதான் உண்மை. ஆனா இன்றைக்கு தாவேகா கூட்டணியில் நீங்கள் போட்டியிடாமலே உங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்களிக்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதை நீங்க பயன்படுத்திக்கல. இன்னொரு விஷயம் பாருங்க, இன்னைக்கு இடதுசாரிகளுடைய முக்கியமான கொள்கை என்ன, முக்கியமான போராட்டம் எதுன்னா, அவர்கள் பாட்டாளிகளுக்காக, தொழிலாளர்களுக்காக, உழைப்பாளிகளுக்காக போராடிக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளாக கம்யூனிஸ்டுகளுடைய போராட்டம்ங்கிறது தொழிலாளர்களுக்காக. நான் ஒரு பேச்சுக்கு கேட்கிறேன், இன்னைக்கு நீங்க தாவேகாவுக்கு ஆதரவு கொடுத்த அந்த அமைச்சரவையில் இடம் பிடித்து ஒரு தொழிலாளர் நலத்துறை எங்களுக்கு கொடுங்கன்னு நீங்க கேட்டு வாங்கினீங்கன்னா, இத்தனை நாள் நீங்கள் ஆசைப்பட்ட கனவு கண்ட பல்வேறு விஷயங்களை இந்த தொழிலாளர்களுக்கு உங்களால் செய்ய முடியுமா, முடியாதா? அப்ப ஏன் அந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்த மறுக்கிறீங்க? யார் உங்களை தடுக்கிறது? அதே மாதிரி விடுதலை சிறுத்தைகள், ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து வந்த திருமாவளவன் இன்னைக்கு பாத்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள்ங்கிற ஒரு கட்சியின் தலைவரா இருக்காரு. அந்த கட்சி ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடுகிற ஒரு கட்சி தான். அதே மாதிரி சொல்ற ஒரு வாதத்துக்காக நீங்க வந்து தாவேகா ஆதரவு கொடுத்து அந்த அமைச்சரவைக்குள்ள போய் ஆதி திராவிடர் நலத்துறை மாதிரி ஒரு துறையை வாங்கினீங்க அப்படின்னா உங்கள் சமூக மக்களுக்கு எவ்வளோ விஷயங்களை நீங்க செய்யலாமே. ஏன் இந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்க மறுக்கிறீங்க? அப்ப எது தடுக்கிறது? அப்ப இத்தனை நாள் நீங்கள் செய்த அரசியல் பொய்யானதா, போலியானதா? அப்ப உங்கள் மக்களுக்கு நல்லது செய்கிற, அவர்களுக்கு உரிமைக்கு என்னவெல்லாம் இந்த அதிகாரம் கொண்டு செய்ய முடியுமோ அந்த வாய்ப்பு நீங்க ஏன் தவற விடுறீங்க? எது உங்களை தடுக்குது? அப்ப இந்த மாதிரி கேள்விகளை எல்லாம் கேட்கும் போது இடதுசாரிகளும் சரி, விடுதலை சிறுத்தைகளும் சரி, இத்தனை நாள் பாத்தீங்கன்னா மக்களை ஏமாற்றி கொண்டிருந்தார்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருவதை தவிர்க்க முடியல. ஓகே சார். இப்போ அந்த அதிமுக திமுக கூட்டணி வந்து ஒரு பக்கம் பேசு பொருளா இருந்தாலும், இப்போ அதிமுகலே வந்து 2 பிரிவா பிரிய போறாங்க அப்படின்ற ஒரு செய்தியும் வருது சார். ஒரு சிலர் வந்து விஜய்க்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறதா கேள்விப்படுறோம். இப்போ அந்த எம்எல்ஏக்கள் எல்லாம் இந்த புதுச்சேரி ரெசார்ட்ல வந்து அடைச்சி வச்சிருக்கப்படுறதா கேள்விப்படுறோம் சார்.
ஆமா, அப்படி ஒரு மூவ் நடந்தது. ஓகே. அப்படி ஒரு மூவ் நடந்த பிறகுதான் இன்றைக்கு அதிமுக ஆட்சி, திமுக ஆதரவு அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போ அதிமுக நிலைமை என்ன அப்படின்னா, ஏற்கனவே அவங்க பவர்ல இருந்தாங்க. 5 வருஷம் பார்த்தீங்கன்னா பவர் இல்லாத நிலையில இருக்காங்க. அப்ப இன்னொரு 5 வருஷம் நீங்கள் அதிகாரம் இல்லாமல் இருந்தால் அவங்களுடைய கஜானா வறண்டு போயிடும். அப்ப அவர்களுக்கு உடனடி தேவை அந்த அதிகாரம். ஆனா துரதிர்ஷ்டவசமாக இந்த தேர்தலில் அவர்கள் 3ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. அவர்களுக்கான ஒரு அதிர்ஷ்டகரமான விஷயம் என்ன அப்படின்னா, தாவேகாவுக்கு அறுதி பெரும்பான்மை இல்லை. அவர்கள் அதிமுக போன்ற கட்சிகளுடைய ஆதரவு கிடைச்சா அவரால் ஆட்சி அமைக்க முடியும். ஆனா ஏதோ ஒரு காரணத்தினால் எடப்பாடிக்கு அதுல விருப்பம் இல்லை. ஆனா CV சண்முகம் போன்ற, SP வேலுமணி போன்றவர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நம்ம ஆதரவு கொடுப்போம், கூட்டணிக்குள்ள நம்மளும் போயிடலாம் அமைச்சரவைக்குள்ளே நினைக்கிறாங்க. அதன் மூலமாக அவர்கள் தங்களை வளப்படுத்திக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பா நினைக்கிறாங்க. ஆனா எடப்பாடி அதுக்கு உடன்படலை. அதுக்கு காரணம் அவருடைய ஈகோ. ஒரு முதலமைச்சராக இருந்த நாம் எப்படி விஜயின் கீழ் ஒரு அமைச்சராக என்ன அல்லது ஒரு துணை முதலமைச்சராக எப்படி இருக்கிறதுங்கிற ஒரு ஈகோ, அதை வந்து அவர் ஒத்துக்க மாட்டேன்றாரு. ஸோ இந்த சூழ்நிலையில தான் CV சண்முகம் போன்றவர்கள் இந்த எம்எல்ஏக்களை உடைச்சு இந்த 2 பங்கு எம்எல்ஏக்களோடு நம்ம தாவேகா பக்கம் போயிடலாங்கிற ஒரு முடிவை எடுக்கிறாங்க. அப்பதான் கட்சியை காப்பாற்றி கொள்வதற்காக எடப்பாடி வந்து வேறொரு பிளான் போடுறாரு. அதுதான் பாஜகவுடைய அசைன்மெண்ட். எடப்பாடி தலைமையில் மந்திரி சபை, அதுக்கு திமுக ஆதரவு, ரஜினிகாந்தை மீடியேட்டரா வச்சு இப்படி ஒரு விஷயத்தை இவங்க எடுத்துக்கிட்டு வர்றாங்க. பட் அது எந்த அளவுக்கு பலனளிக்க போகுதுங்கிறது தெரியல. பட் பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனா ஒண்ணு, இந்த விஷயம் ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா நிச்சயமாக அதிமுக எம்எல்ஏக்கள் பிரிந்து சென்று தாவேகாவில் ஐக்கியமாவதற்கு வாய்ப்பு. பொறுத்திருந்து பார்ப்போம் சார், என்ன நடக்குதுன்னு. நேரம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி.